ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் வித் நார்த் குக்கிங். இன்றைக்கி சூப்பராக ஒரு கருவேப்பிலை சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ரொம்ப எலசான கருவேப்பிலை, அது ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதை ஒரு 4-5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா இதை வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் ஒரு ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஆனியன் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். சட்னிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு புளி சேர்க்க வேணான்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. இந்த சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை தூக்கி கொடுத்துக்கோசம் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிலக்கடலை பிடிக்காதுன்னா கொஞ்சமாக உடச்ச கடலை, அப்படி இல்லைன்னா தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க, எலசான கருவேப்பிலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த கடாய் இருக்கிற ஹீட்லேயே இது வந்து நல்லா வதங்கிடும். வதக்கி விட்டு தான் உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அப்புறம் சட்னி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கடாயிலே விட்டோம்னா கலர் மாறிடும். அதனால் உடனே மாற்றி ஆற விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சுவையான டேஸ்ட்டுங்க. கருவேப்பிலை, புதினா, வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைச்சி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது பாருங்கள், இட்லியோடு இந்த சட்னி கூடவே நான் வீட்டில் அரைச்ச கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை பருப்பு பொடி சூப்பராக இருக்குங்க. இது காம்பினேஷன் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.